வணக்கம் ஜி. வேறு வணக்கம். எதை சொல்லணும்னு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார், முக்கியமாக சொல்லணும். ஆமாம், அது என்னென்னா நம்ம ஜோதிடம் மகாபாரதம்ன்றது அது ஒரு வழியாக அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத, ரொம்ப அறிமுகம் இல்லாத கோயில்கள், மிக அற்புதமான ஆலயங்கள்லாம் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் பெரும்பேர்கண்டிகை நம்ம பக்கத்தில் இருக்க அந்த பெரும்பேர்கண்டிகை ஊரில் எடுத்திங்கன்னா 33 கோயில்கள் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டதில் கும்பகோணத்தில் எவ்வளோ கோயில்கள் இருக்கோ. ஆமாம், சின்ன ஊர் தான். பெரும்பேர்கண்டிகை, கடமலை புத்தூர் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. கடமலை புத்தூர் வேறு, பெரும்பேர்கண்டி வேறுன்னு சொல்ல முடியாது. பெரும்பேர்கண்டிங்கிறது ராஜராஜ சோழர் காலத்தில் வந்து குதிரை பயிற்சி கூடம் பாசறை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது பேரே எனக்கு வந்து ரொம்ப அது வந்து மலை வந்து வஜ்ரகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட அடிவாரத்தில் இப்போ நான் சொல்ல போகிற கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால தத்தாத்ரேயர் ஆலயம். பால தத்தாத்ரேயர். ஓ, சூப்பர். பஞ்சமுக கணபதி. ஓகே ஓகே. 2 ஆலயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காரிய சித்தி ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹனுமான் கோயில் உள்ளே கட்டியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க இல்லையா? இல்லை, நானே ஒரு 5-6 தடவை போயிருக்கேன். ஒரு அமைதியும் ஒரு உள்ளர போனாலே ஒரு விதமான, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு, ஒரு இறை தேடி வர்றவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியாக உள்ளே போனாலே அது வேறு விதமாக, மற்ற கோயில்களுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆத்மார்த்தமாக ஏதோ ஒன்று நம்மளை ஈர்க்கிற மாதிரி அங்கே இருக்கும். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். தியான மண்டபம் போயிருக்கேன். தியான மண்டபம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது அங்கே. ஒரு 5 நிமிஷம் வெளியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய யோக தட்சிணாமூர்த்தி சிலைன்னு இருக்கும். நிறைய பேருக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக, சென்னை நோக்கி போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெருசாக அவங்க 8 அடியா அது மேலே இருக்கும் சார். 15 அடிக்கு மேலே இருக்கும். நல்ல ஹைட்டாக இருக்குல்ல சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்ல. இப்போ நம்ம அந்த கோயிலை, திருக்கோயிலை பற்றியும் அதை யார் ஸ்தாபிதம் பண்ணது, அந்த கோயிலோட பூஜை முறைகள் என்ன, அதனுடைய அற்புதங்கள் என்ன, ஓகே, அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அந்த கடைமலைன்னு, அந்த கடைமலை புத்தூர் கூட யாரோ சொன்ன கேள்விப்பட்டேன். கடைசி மலையாம, கடைசி மலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம். ஓகே. அதே போல் அங்கே நம்ம நேராக போய், ஓகே, அங்கே இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட, இப்போ இது இருக்கிறது வந்து கடமலை புத்தூராஜி அல்லது? இது இந்த கோயில் திருக்கோயில் இருக்கிறது கடமலை புத்தூர் எல்லை. புத்தூர் எல்லை. ஆமாம், எல்லை. பெரும்பேர்கண்டிங்கிறது அப்படியே அட்ஜாயிண்ட், அப்படியே பின்னாடி. ஆமாம், அதில் தான் அந்த முருகர் கோயில். மேலே வந்து முருகர் சிவசுப்பிரமணிய சுவாமி இருக்கார் மேலே. ஊரோட எல்லையில் அந்த பக்கம் வந்து தாந்தோன்றீஸ்வரர் இருக்கு. ஊருக்கு நடுவில் கரி வரதராஜ பெருமாள். ஓகே. ஊரோட இந்த பக்கம் கிழக்கு எல்லையில் எல்லையம்மன் ஆலயம். எல்லா கோயிலும், காலம்மன் கோயிலும் இருக்கு. எல்லா கோயிலும் இருக்கு பெரும்பேர்கண்டிகையில். ஆமாம், உள்ளர அது உள்ளர இன்னும் போனா தாந்தோன்றீஸ்வரன். ஆமாம், கடைசி. ஆமாம், அது ரொம்ப ஆமாம் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அது. இப்போ இந்த திருக்கோயிலை பற்றி நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். ஏன்னா நேராக போய் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க நிர்வாகிகள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அது யாராவது அங்கே இருக்காங்களா? இருக்காங்க அங்கே இருக்காங்க. கேட்டு அவங்கள. ஆமாம், அங்கே நிர்வாகிகள் இருக்காங்க. ஓகே. அங்கேயே எல்லாவும் பூஜை முறைகள்லாம் நடக்குது. அங்கேயே எல்லாருமே தங்கியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? டீட்டெயில் தெரியும். நம்ம நேராக போயிடுவோமா? அதுதான் பெஸ்ட். ஏன்னா நம்ம இங்கே உட்காந்து பேசுகிற நம்ம சரியாக வராது. நேராக அவர்கிட்டயே போய் கேட்போம். நேராக போய் இதெல்லாம் நிர்வாகி உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். ஓகே, ரைட். அதாவது அவர் நேராக பார்த்து என்னன்னு கேட்டுருவோமே. என்னன்னு கேட்டு நம்ம அன்பர்களுக்கு சொல்லுவோம். மக்களுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்கும். சார், இப்போ நம்ம சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறோம். இந்த சாலை ஓரத்துலேயே தான் கடமலைப்புத்தூர் அனகா தத்தாகிரி ஆசிரமம். ஆமாம், அதனுடைய கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் நிறுவிய தத்தாத்திரேயர் பீடம் இருக்கு. இதை பாருங்க, வெளியிலேயே நம்ம சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி கோயில், யோக தட்சிணாமூர்த்தி. இது கோயிலோட உட்பிரகாரம் மலையோட அடிவாரத்தில் இருக்கு, தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 32 விநாயகர் ஸ்பெஷலாக வச்சு அதுக்கு தனி பூஜைகள் நடக்குது. பல ஊர்களில் இருக்க விநாயகர். ஆமாம், பல ஊர்களில் இருக்கிற விநாயகர். ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஆமாம், தனி பூஜைகள் இருக்கு. 32 விநாயகருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இருக்கு. அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஓகே. பக்கத்துலேயே வந்து தியான மண்டபம் இருக்கு. இவ்வளோ அற்புதமாக இருக்கு. நான் சுற்றி பார்க்கல ஜி, நல்ல வேலை. ஆமாம். வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கே தெரியுது. உள்ளே போனீங்கன்னாவே
பஞ்சமுக கணபதி ரைட், விநாயகர் ஆலயம், அதுக்கு அடுத்தாப்புல பால தத்தாத்திரேய ஆலயம், உள்ள பரிவார மூர்த்திகள்லாம் அவர் ஆலயத்தை சுற்றி அப்படியே வச்சுருக்காங்க. இரண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா காரிய சக்தி அனுமான். அப்போ இந்த சுவாமிஜி வந்து இந்த 32 விநாயகர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், ஏன்னா நான் பார்த்தேன், நான் இப்போ பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பல ஊரில் இருக்கிற விநாயகர் தோற்றம் மாதிரி தெரியுது. ஆமாம், ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பூஜை முறைகள் இருக்கு, ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆமாம் ஆமாம். கோயிலோட உட்பிரகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த நீங்கள் ஒரு சொன்னீங்களே ஒருத்தர், இது அவர் வந்தா அமர்ந்து அருளாசி வழங்குற இடம். நான் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் ஜி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் இப்போ உள்ளே போகல, நான் சுவாமிகளை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் நான். இது அங்கே பண்ணுற பரிகாரங்கத்தோட தேங்காய்ங்கெல்லாம், ஆமாம், மட்டை தேங்காய் பரிகாரம்னு சொல்லிட்டு அங்கே நடக்குது. அதே போல் பால தத்தாத்திரேயருக்கு தைலாபிஷேகம்னு ஒரு பரிகாரம், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எந்தெந்த இதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணுறாங்க. இது வந்து தத்தாத்திரேயர் கோயிலை சுற்றி இருக்கிற பரிவார தெய்வங்கள். 16 அவதாரங்கள் சொன்னாங்க. 10 அவதாரங்கள் சொன்னது. 10 அவதாரம் வந்து விஷ்ணுவோட அவதாரம். இது 16 அவதாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் இவங்கெல்லாம் வர்றாங்க. அதில் வந்து 6வது அவதாரம் தான் பால தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. இல்லை, இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் சுற்றி காமிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் அவருடைய பரிவார தெய்வங்கள். பால தத்தாத்திரேயருடைய பரிவார தெய்வங்கள் எல்லாமே இருக்கு. நிறைய பேர் வராங்க. அதை பற்றி வெளியாக தெரிஞ்சுக்கணுன்றது தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இவ்வளோ நாளாக வந்து நமக்கு தெரியலையாச்சு. ஆமாம், கோயிலில் நிறைய இப்போது மார்கழி மாதம் வந்தோம்னா அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக, தனுர் மாதம் ஃபுல்லாகவே நித்திய பூஜைகள். தட்சிணாமூர்த்திக்கு அற்புதம், பஞ்சமுக கணபதிக்கு, சர்வசக்தி சர்வ காரிய சக்தி அனுமனுக்கு, பால தத்தாத்திரேயர்கள்லாம் தனித்தனியாக பூஜைகள் பண்ணுறாங்க. பக்தால் வந்து தனித்தனியாக பூஜை பண்ணி அவங்க சேமமாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அவரை கண்டிப்பாக பார்த்து அவருடைய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம். இந்த பால தத்தாத்திரேயர் பஞ்சமுக கணபதி ஆலயத்தை பத்தி சில தகவல்கள் நாங்க சேகரிக்கலாம்னு வந்தோம். சந்தோஷம். நீங்க யாரு, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் யாருன்னு சொல்றதை விட நம்ம நிற்கிற இடம் எதுன்னு நான் சொல்லணும். இடம் இருந்தால் தான் நிற்க முடியும். சோறு இருந்தால் சித்திரம் இல்லைங்களா? இந்த இடம் வந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, தலைநகரான சென்னையிலிருந்து கரெக்டாக 100வது கிலோமீட்டரில் 1991 மைசூர் அவதூத தத்தபீடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ 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 பூஜ்ய கணபதி சச்சிதானந்த சுவாமி அவர்களால் அடிப்படை ஆரம்ப பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 91 சம்ரோக்ஷணம் எனும் கும்பாபிஷேகம் நடந்தேறியது. அந்த நேரத்தில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 சன்னதி. ஒன்று பஞ்சமுக கணபதி, 2வது வந்து பால தத்தாத்திரேயர் சன்னதி. அதுக்கப்புறம் தான் மற்ற சன்னதிகள்லாம் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். நான் இந்த சன்னதிக்கு வந்து 2017 இந்த சன்னதி உள்ள நான் வந்தேன். அப்போ இது மாதிரி நம்ம இந்த தத்தர் சன்னதியில் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ண போகிறோம், நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. தத்த சேவை இல்லை, ஆஞ்சநேயர் சேவை தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வாலண்டியராக 2017 இந்த சன்னதியில் வந்து இந்த ஆஞ்சநேயர் பிரதிஷ்ட சமாச்சாரத்தை நான் பண்ணிட்டு அந்த தேவையான உதவிகள் எல்லாம் என்னுடைய சரீர கஷ்டம் நான் பண்ணிட்டு இருக்கேன். 2017 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மைசூர் அவதூத தத்தபீடத்தின் சச்சிதானந்த கணபதி சாமி அவர்கள் சம்ரோஷணத்துக்கு வந்தபோது இந்த பணியெல்லாம் மேற்கொண்டாங்க. யார் அப்படின்னு கேட்டுக்கும்போது என்ன இந்த குழுவில் இருக்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்னை சாமிஜிக்கு பரிச்சயம் பண்ணி வச்சாங்க. அப்போ எனக்கு சாமிஜி கேட்டார்,
உனக்கு ஒன்றும் இல்லைன்னா இருந்து நீ எப்போ வேணாலும் சேவை பண்ணலாம் இந்த சன்னதியில், நீ இங்க இருந்து பார்த்துக்க முடிஞ்சா உங்களால பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுனால அன்றையிலிருந்து இந்த ட்ரஸ்ட்ல நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த கோயில் சேவைகளை செய்து கொண்டு இந்த கோயில் மேற்பார்வைகளை நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் சாமிஜி என்ன ஒரு விஷயம் கேட்டார். அதை வந்து ஒரு வீடியோவில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் கேட்டதுக்கு நான் அதை விட சொன்ன உடனே நீ கேட்டது நடக்கும்னாரு. சாமிஜி சொன்ன ஒரே ஒரு 6 மாதத்துக்கெல்லாம் எனக்கு நான் எதை கேட்டனோ அது எனக்கு கொடுத்த அருளலாம். அந்த ஒரு நன்றியை ஒரு அடி நான் இந்த சன்னதியில் வைக்கும் போதெல்லாம் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதுக்கு சேவை பண்ணிட்டு தான் என்னுடைய சரீரம் வெளியே போகணுன்றது என்னுடைய குருநாதர்கள் அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வரையில இருந்துட்டு இருக்கேன். நான் இங்க இப்போ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிர்வாக மேனேஜரா வேலை செய்துட்டு இருக்கிறேன் தம்பி. சந்தோஷம்.